டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் செப்டம்பர் 5, 1888வது வருஷம் தமிழ்நாட்டில் திருத்தணியில் பிறக்கிறார். 1931லேருந்து 36வது வருஷம் வரை ஆந்திரா யூனிவர்சிட்டியினுடைய 2வது வைஸ் சான்சலரா இருந்தார். 1939லேருந்து 48 வரை பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியினுடைய 4வது வைஸ் சான்சலரா இருந்தார். 1948வது வருஷம் யுனெஸ்கோனுடைய எக்ஸிகியூட்டிவ் போர்டு சேர்மனா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1949லேருந்து 52 வரை இந்தியா சோவியத் யூனியனுக்கு இடையிலான 2வது வெளியுறவுத்துறை தூதரா செயல்படுறாரு. 1952லேருந்து 62 வரை இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவராக பதவி வைத்தார். 1962லேருந்து 67 வரை இந்தியாவின் 2வது குடியரசுத் தலைவராக பதவி வைக்கிறார். 1954ஆம் ஆண்டு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுது. இவர் எழுதின புத்தகங்கள் இந்தியன் பிலாசபி, த பிலாசபி ஆஃப் உபனிஷாட்ஸ், ஈஸ்டர்ன் ரிலிஜியன்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் தாட்ஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்னுடைய பிறந்த நாளை கிராண்டா செலிப்ரேட் பண்றதுக்கு பதிலாக ஆசிரியர் தினமா செலிப்ரேட் பண்ணி ஆசிரியர்களை கௌரவிச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடையாது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியால செப்டம்பர் 5 வருஷம் ஆசிரியர் தினமா கொண்டாடப்படுது.